வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சுவையான மார்பிள் கேக், அது மட்டும் இல்லாமல் மைதா இல்லை, முட்டை இல்லை, இது சூப்பராக அவன் இல்லை, இது மாதிரி சூப்பராக அதுவும் கோதுமை வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நல்லா ஒட்டவே ஒட்டாது, அவ்வளோ அழகாக இட்லி பாத்திரத்தை வச்சு நான் செஞ்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் உள்ள பொருள் தான், அதனால் சுலபமாக எல்லாருமே செய்யலாம். இதுக்கு மெயினாக ஸ்பூன் தான் இன்றைக்கி கணக்கு. ஸோ ஸ்பூன் கணக்கு எல்லார் வீட்டிலும், நம்ம வீட்டில் ஸ்பூன் நார்மலாக இந்த ஸ்பூன் இருக்கும் இல்லையா, அது வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிராக இருந்தால் சேர்த்துக்கோங்க, புளிப்பாக இல்லாமல். அதோட நம்ம 6 ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷன். அப்படி வீட்டில் ப்ரௌன் சுகர் இல்லாட்டிக்கு நம்ம சாதா சுகர் கூட சேர்த்துக்கலாம். அதோட ரீஃபைண்ட் ஆயில், எந்த வாசனை இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க, அது ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு மூடி வெண்ணிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டேன். இப்போ பால் ஒரு 3 ஸ்பூன் பால் சேர்த்துக்கிட்டேன். இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். இது மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம், ஃபைன் பேஸ்ட்டாக வந்துடும். அதோட ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னா மாவு வகைகளை சேர்த்துப்போம். இதுக்கு நான் இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு தான் செய்ய போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ 8 ஸ்பூனு நல்லா குமிச்சாப்பில் 8 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நம்ம இது மாதிரி நான் ஸ்பூன் வச்சு செய்யறதுனா நம்ம எல்லாருமே செய்யலாம். மெஷரிங் கப்பு வேணாம், கிண்ணம் வேணாம், எதுவும் வேணாம். அதனால தான் இந்த ஸ்பூன் கணக்கு வச்சு செஞ்சு பார்த்தேன். ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறவங்க எல்லாருமே இது மாதிரி ஜலிச்சிக்கலாம் நல்லா. அதோட 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக உப்பையும் சேர்த்துக்கலாம். 1/8 ஸ்பூன் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் பால் சேர்த்துக்கிட்டேன், திக்காக இருக்கு இல்லையா பேட்டர். இப்போ கொஞ்சம் திக்காக தான் இருக்குது பேட்டர். ஸோ ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க, எப்போவுமே டக்குன்னு ஊற்றிட வேண்டாம். ஸோ ஒரு 2 ஸ்பூன் பால் எடுத்துக்கிட்டு ஊற்றிட்டேன். இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி இப்படி தூக்கி பார்த்தோம்னா நமக்கே தெரியணும், ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இப்போ ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அந்த கிண்ணத்தில் என்ன செய்யலான்னா நம்ம 2 பாகமாக பிரிச்சுக்கலாம். ஏன்னா இது மார்பிள் கேக்குனா கொஞ்சம் கலர் வித்தியாசமாக வரணும்ல, ஒன்று லைட் கலர், ஒன்று டார்க் கலர் மாதிரி மார்பிள் டைப்பில். அதனால் இது மாதிரி பிரிச்சுக்கிட்டேன். பிரிச்சுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் கொக்கோ பவுடர் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, நல்லா கலர் நல்லா வரும். அதோட ஒரு 2 ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். அந்த கொக்கோ பவுடர் போட்டனால கட்டியாயிரும் இல்லையா, அதனால் பால் சேர்த்துக்கலாம். அப்படி வீட்டில் கொக்கோ பவுடர் இல்லைன்னா ஒரு 2-3 பிஸ்கட், சாக்லேட் பிஸ்கட் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அரைச்சி இதில் போட்டுருங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி மரக்கரண்டி இருந்துச்சுன்னா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்பவும் போல் இட்லி தட்டை எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி விட்டுக்கலாமா? அப்போ தான் கேக் நல்லா ஒட்டாமல் வரும். தைரியமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அதோட கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மாவை போட்டுக்கலாம். ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து இது மாதிரி தட்டில் வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்யலான்னா அந்த சாக்லேட் பவுடர் போட்ட பேட்டர் இருக்கு இல்லையா, இப்போ அதை சேர்த்துப்போம். அது இதுக்கு மேலே அப்படியே அழகாக வச்சுருங்க. இந்த கேக் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் வலிச்சு போட்டாச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா மறுபடியும் இந்த கொக்கோ பவுடர் சேர்க்காத பேட்டர் இருக்கு இல்லையா, அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாவு இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருங்க. அப்படியே
இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இல்லை, இது நம்மளோட சேனல். ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை. இது மாதிரி டூத் பிக் இருந்துச்சுன்னா இப்படி ஒரு டிசைன் போட்டுக்கோங்க. நம்ம இஷ்டம் தான் டிசைன் போடுறதெல்லாம். இது மாதிரி கோடு மாதிரி இப்படி போட்டுட்டு அப்புறம் பூ மாதிரி போட்டுக்கலாம். எனக்கு எப்படி வந்துச்சோ அது மாதிரி பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி போட்டுட்டு நல்லா 2 வாட்டி டேப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்பவும் போல் நம்ம பேன் வச்சுட்டு ஒரு ரிங் ஸ்டாண்ட் வச்சுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ளேமில் நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம் தட்டை. ஒரு 25 நிமிஷம் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கரெக்டாக 30 நிமிஷத்தில் வந்துச்சு. ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துகிட்டு 25 நிமிஷம் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கரெக்டாக 30 நிமிஷத்தில் வந்துச்சு. ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துகிட்டு நல்லா சில்லுன்னு ஆறிட்ட பின்னாடி கேக் எடுத்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கேக்கு எடுக்கிற இந்த கிளிப்பு வந்து மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஸோ வந்து எப்படி வந்துச்சுட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.